Hi guys, this is Prasad from Connection Point. என்கிட்ட மோஸ்ட்டாக கால் பண்ணி கேட்குற கிளைண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, பிரசாத் திருவள்ளூரில் நீங்கள் எதனா பிளாட் பண்ணுறீங்களா, திருவள்ளூரில் எதனால் இந்த ரேட்டுக்கு பிளாட் போகுது, திருவள்ளூரில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியும் சொல்லலாம். அப்படி இல்லை நம்மக்கிட்ட திருவள்ளூரில் என்ன ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ரிவீல் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம திருவள்ளூரில் அர்பன் லேண்டுன்ற ஒரு பில்டர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை ரிவீல் பண்ண தான் நான் இப்போ சைட்டில் இருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸை ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். If you're interested in real estate and are currently looking at buying a home, selling a home or investing in a real estate project, do check out Chennai Realtor on YouTube. Link in the description below. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பில்டர் பார்த்துடலாம். பில்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் லேண்ட். இவங்க இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12+ இயர்ஸாக இவங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்க. 12+ இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்காங்கன்றதை விட இவங்க கம்பெனி நேம்லேயே பார்த்தீங்கன்னா லேண்டுன்ற பேர் வச்சுருக்காங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா இவங்க லேண்டில் பெரிய பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க டைட்டில்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ அப்படின்னும் போது இவங்க 12 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குன்றத்தூரில் ஒரு 5+ ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டு, அப்பார்ட்மெண்ட் சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இப்போ கரண்ட்டாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அர்பன் லேண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வர்ண பூமின்னு சொல்லிட்டு கடம்பத்தூரில் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஓவரால் ஏக்கர்ஸ் எவ்வளோ ஏக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஏக்கர்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 20 ஏக்கர்ஸில் இப்போ லான்ச் பண்ண போகிற ஏக்கர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.25 ஏக்கர்ஸ். இது இல்லாமல் அதே கடம்பத்தூரில் வேதாந்தா நகர்ன்ற ஒரு ப்ராஜெக்ட்ஸு சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 90% சோல்ட் அவுட்டு. இன்னொரு 10% பிளாட்ஸ் தான் இருக்குது. இது இல்லாமல் பிரசாத் நீங்கள் திருவள்ளூரில் ஏதோ ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன ப்ராஜெக்ட் கேட்பீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை ரிவீல் பண்ண தான் நான் இப்போ அந்த சைட்டில் தான் இருக்கேன். இந்த சைட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் லேண்ட் டெவலப் பண்ண கார்டன் சிட்டின்ற ப்ராஜெக்ட்ஸ். இந்த கார்டன் சிட்டின்ற ப்ராஜெக்ட்ஸ் ஓவரால் ஏக்கர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.35 ஏக்கர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 129 பிளாட்ஸ் இருக்குது. பிளாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்த்தீங்க அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. இது இல்லாமல் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 119 பிளாட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பேங்க் ஆன் சேலை ரோடு. இந்த பேங்க் ஆன் சேலை ரோடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 40 ஃபீட் ரோடு இருக்குது. இது கவர்மெண்ட் அப்ரோச் படி பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 3 to 4 இயர்ஸில் 60 ஃபீட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகும். நம்ம சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பிளாட்ஸும் ஒரு 10 பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அதனோட டீட்டெயில்ஸும் நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஓவராலாக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் பிளாட்ஸில் போட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் வால், என்ட்ரன்ஸ் கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆச்சு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் CCTV கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் 24/7 செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் மெயினானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க, சீவேஜ் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் 3 பார்க்கு டிஃப்ரெண்ட் வேரியன்ட் ஏஜஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவுக்கு ஒரு பார்க்கு, சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு பார்க்கு, அது இல்லாமல் மிடில் ஏஜில் இருப்பாங்களே, எப்படி சொல்கிறது, ஒரு 25-30 ஏஜில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அவங்க ப்ளே பண்ணுற மாதிரி வாலிபால் கோர்ட்டு, பேட்மிண்டன் கோர்ட்டு சொல்லி அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறதாங்க மெயின், ஒய் இன்வெஸ்ட் இன் திருவள்ளூர். நீங்கள் திருவள்ளூரில் உடனே வீடு கட்டணும்னு பார்க்குறீங்களா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் சூட்டபுளாக இருக்கும். இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்களா, உங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு எக்ஸாக்டாக திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரீச் பண்ணலாங்க. எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மணவாள நகர் பிரிட்ஜிலேருந்து வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லையும், இந்த பக்கம் பெரம்பூர் சீனிவாசிலேருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லையும் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ரீச் பண்ணலாம். இது இல்லாமல் திருவள்ளூரில் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் சிட்டி தாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 3 to 5 இயர்ஸில் எப்படி பார்க்கலாம்னா ஒரு டபுள் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்கலாம், அப்படின்னா ட்ரிபிளாகவும் உங்களுக்கு அப்ரிஷியேட் ஆகும். என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம திருவள்ளூரில் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, இது இல்லாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டலோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ இது அப்படி இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸோ எங்கேயுமே கிடையாது, நம்ம திருவள்ளூரில் மட்டும் தான் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்படி சொல்கிறதுனா, இப்போ சென்னைக்கு எப்படி சென்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாரிஸு ஹைகோர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி திருவள்ளூர் சிட்டிக்கு இதுதான் உங்களுக்கு ஹெட்டு. ஸோ அப்படின்னும் போது இங்கே எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் நம்ம சைட்லேருந்து வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா
திருப்பாச்சூர் ஜங்ஷன். எதுக்காக இந்த திருப்பாச்சூர் ஜங்ஷனை மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு ரியல் எஸ்டேட் க்ரோத்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை பெரிபெரியல் ரிங் ரோடுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரிங் ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம். அதே மாதிரி அந்த திருப்பாச்சூர் ஜங்ஷனில் இன்னொரு பெரிய ரோடு வரப்போகுதுங்க, சென்னை திருப்பதி ஹைவே. அதனோட கனெக்டிவிட்டியுமே நம்ம சைட்லேருந்து 5 மினிட்ஸ். இந்த நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸாக்டாக எப்படி பிரசாத் வரணும்னு மோஸ்ட்டாக கிளைண்ட் கேட்பீங்க. நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லை நீங்களே சைட்டுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னாலோ, நம்ம திருவள்ளூர் பெரம்பூர் சீனிவாசாலேருந்து பிஃபோர் லெஃப்ட் ஒன்று கட் ஆகும், அந்த ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா அந்த பெரம்பூர் சீனிவாசாலேருந்து ஜஸ்ட் ஒரு 1.3 கிலோமீட்டர் நம்ம சைட்டை ரீச் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, இல்லை இந்த ப்ராஜெக்ட்டை சைட் விசிட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு கேப் எதனா தேவைப்படுது அப்படின்னாலோ, கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சைட் விசிட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், உங்கள் பிளாட்டை புக் பண்ணுங்கள். பை கைஸ், திஸ் இஸ் பிரசாத் ஃப்ரம் கனெக்ஷன் பாயிண்ட்.